ஓகே கைஸ், இப்போ நான் வித்தியாசமாக ஒரு டிஷ் ஒன்று எடுத்தேன்னா மோமோஸ் ட்ரை பண்ணணுன்னு எடுத்தேன். ஏன்னா நான் மோமோஸ் ட்ரை பண்ணதில்லை, இறைச்சியும் எடுத்துருக்கிறேன். நான் இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். தொடர்ந்து இதில் வந்து நிறைய டிஷ் வந்து ட்ரை பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்குது. நான் ஒவ்வொன்றா சாப்பிட்டு முடிஞ்சு எப்படி இருக்குன்னு கடைசியாக சொல்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ முதல் பிளேட் வந்து மோமோஸ் டிஷன் கொஞ்சம் ரைஸும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அடுத்தது வந்து மீன் ஐட்டம் எடுப்போம்ட்டு மீன் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஷெல், இதுக்குள்ளே இருக்கிற இந்த இதை தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சின்னது தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். மற்றது 2 விதமான மீன் எடுத்துருக்கிறேன். மீனையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்தது என்ன ட்ரை பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் கைஸ். ஓகே காய்ஸ், இப்போ நான் நிறைய விதமாக எடுத்துட்டேன். இப்போ நூடுல்ஸ் ஐட்டமும் ரைஸும் எடுத்து ட்ரை பண்ண ஒரு வித்தியாசமான இறைச்சி ஒன்று இருந்தது. இதையும் ட்ரை பண்ணுவோம்னு எடுத்தேன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்ல சாஃப்டாக இருக்குது இந்த இறைச்சிகள் எல்லாம். உண்மையாக நான் நிறைய இடங்களை போய் சாப்பிட்ருக்கேன். நான் இந்த இடம் கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் தெரிஞ்சது. கடைசியாக நான் போகிறதுக்கு முதல் இந்த என்னென்ன புஃபே வச்சுருக்குறாங்கன்னு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மற்ற வீடியோவில் காட்டுறேன். நாங்கள் வந்து ஸ்பெஷலாக ரோபோவை எங்களோட டேபிளுக்கு எடுக்கணுன்றதுக்காக ட்ரிங்க்ஸ் 2 எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இப்போ ரோபோ வர்றேன்னு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் கைஸ். ஓகே கைஸ், நாங்கள் ஆர்டர் பண்ண ட்ரிங்க்ஸ் எங்களுக்கு வந்துட்டு டேய் Hola. ஓகே காய்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க எங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் வந்து ரோபோ தான் கொண்டு தந்தது. இது வந்து எனக்கு புதுசாக இருந்தது. நான் வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கிறேன் ரோபோ வந்து சர்வீஸ் செய்கிறது. ஆனால் இன்றைக்கு தான் முதல் தரம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தேன். ஸோ எனக்கு இது வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. மற்றது ஆட்களுடைய எண்ணிக்கையை குறைச்சி இப்போ மெஷின்கள் வேலை செய்ய தொடங்கிட்டு, ஸோ இந்த உலகத்தில் நான் வாழ்கிறன்றதோட எனக்கு பெருமையாக தான் இருக்கு காய்ஸ். நான் முதல்ல உங்களுக்கு சாப்பாடை காட்டுறேன். இது வந்து மோமோஸ் இருக்குது. தான் மோமோஸ் ஐட்டம் இருக்குது. இதெல்லாம் மோமோஸ் ஐட்டம் தான். இதில் ரைஸ் இருக்குது, இறைச்சி, இது கோழி இறைச்சி கறி மாதிரி வச்சுருக்குறாங்க. இது மாட்டு இறைச்சி நான் டேஸ்ட் பண்ண நல்லா இருந்தது. இது வந்து இறால், கொஞ்சம் இனிப்பாக இருந்தது, நல்லா இருந்தது. பிட்ஸா, விதவிதமான பிட்ஸா இருந்தது. பர்கர் வச்சுருக்காங்க. மீன் ஐட்டம் இருந்தது, சால்மன் மீன், இதெல்லாம் மீன் ஐட்டம். ஸோ இதுக்கு இங்கால ஃப்ரூட்ஸ் ஐட்டம் இருக்குது பாருங்கள். எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் இருக்குது. கொய்யாப்பழமெல்லாம் வச்சுருக்கேன். ட்ரை பண்ணணும் சாப்பிடக்கூடிய. மாதுளம்பழம் வச்சுருக்காங்க. அடுத்தது இனிப்பு, நூற்றல்லா, ஐஸ்கிரீம், இங்கே டிசர்ட் இருக்குது. நினைக்கிறேன் ஜெலி, கேக்ஸ் இருக்குது.
நிறைய ஐட்டம் சாப்பிட்டேன், கொஞ்சம் வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்குது காய்ஸ். அப்போ இப்போ இன்னொரு ஐட்டம் வித்தியாசமாக எடுப்போம்ண்டு கோஜி கப்பிரட்டன், மற்றது ஒரு பெரிய ஒரு இறால் ஒன்று எடுத்திருக்கிறேன், அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதையும் சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு நான் திருப்பி ஒரு வீடியோவில் காட்டுறேன் காய்ஸ். திரும்பவும் புது டிஷ்ஷோட காய்ஸ் இறைச்சி சத்தே எடுத்திருக்கிறேன். ஒரு போல்ஸ் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். என்னன்னு தெரியல, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்வீட்டாக இருக்குது, மீட் போல்ஸ் டேஸ்ட் வருது. நான் ஒன்று ட்ரை பண்ணுவேன் இருக்குது. இதிலிருந்து பார்ப்போம். அது ஓகே தான். எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எது டேஸ்ட் இல்லைன்னு சொல்லவே எனக்கு தெரியாது. வேற ஒரு டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ அடுத்த டிஷ் எடுத்து வந்திருக்கேன். நான் நார்மலாக நண்டு சாப்பிட்றே இல்லை. இன்றைக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது எனக்கு டேஸ்ட் வைஸ். எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது, குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ ஸோ இந்த நண்டையும் ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சில நேரம் இங்கே இந்த நண்டு சாப்பிட்றதால எனக்கு இனி நண்டு சாப்பிட பிடிக்கலாம். ஸோ இந்த நண்டை ஒருக்கா பார்ப்போம் கைஸ். இதுதான் கைஸ் நான் க்ரில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் எக்ஸ்ட்ராவாக நண்டு. ஸோ இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் கொஞ்சம் உரப்பும் பூண்டும் கொஞ்சம் சேர்த்து எக்ஸ்ட்ரா போட்டேன். இந்த சதை சாப்பிட்ற நேரம் வேறு லெவலாக இருந்தது. ஸோ நண்டும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டேன், வேறு லெவல், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்தடுத்து என்னென்ன ஐட்டம் எடுக்க போகிறேன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் கைஸ். இது வந்து எல்லாம் வந்து ரோவாக இருக்குது, பச்சையாக இருக்குது. நாங்கள் இதிலேருந்து எடுத்து தான் கிரில்லுக்கு கொடுக்கணும். ஸோ முதல்ல நான் நினச்சேன் இந்த புகை வந்து சூடுண்டு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து குளிராக வருது. ஸோ இதுகள் வந்து இறைச்சி ஐட்டம், அந்த பேரும் பக்கத்தில் போட்டிருக்கு. நாங்கள் எங்களுக்கு விருப்பமானதை எடுத்து கிரில் பண்ணுற ஷெஃப்கிட்ட கொடுத்தோம்னா அவர் வந்து தேவையான ஐட்டம் எல்லாம் போட்டு உப்பு புளியெல்லாம் பார்த்து அளவாக போட்டு அவர் உங்களுக்கு கிரில் பண்ணி தருவார். ஸோ எல்லா இறைச்சி வகையும் இருக்குது, இறாலும் இருக்குது, நூடுல்ஸ் ஐட்டம் எல்லாம் இருக்குது. ஒரு வாக் கொண்டு போயிட்டு வருவோம் வாங்க. இதில் நான் நினைக்கிறேன் சூப் வச்சுருக்கிறாங்க. ஹூமஸ் இந்த பெட்டிஸ் மாதிரி சமோசா மாதிரி எடுத்து வச்சுருக்கேன்.
ட்ரெயின்லேயே இந்த புஃபே செட் பண்ண மாதிரி ஒரு டெக்கரேஷன் வடிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த பக்கம் என்ன ஐட்டம் இருக்குன்னு பார்ப்போம். நூடுல்ஸ், ஐட்டம் இதுக்கு நான் ஒன்று ட்ரை பண்ணல. ஓகே காய்ஸ், இப்போ ஒரு கிரில் ஒன்று கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க எப்படி போடுறாங்கன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். முதல்ல ஒரு பிளேட் எடுக்கணும். எடுத்துட்டு எங்களுக்கு விருப்பமான ஒரு ஐட்டத்தை வைக்கணும். நான்
ஒரு இறாலும் கொஞ்சம் இந்த கிளாஸ் நூடுல்ஸ் கொஞ்சம் போட்டு பார்ப்போம், இல்லை இந்த நூடுல்ஸ் கொஞ்சம் போட்டு பார்ப்போம். Tasty. Spicy. Okay, brother. Vanakkam. Good video. Good. நண்டு கறி சூப்பர். ஷார்ப் லோப்லோ. இப்போ எந்த ஐட்டம் தான் இதை போட போகிறாங்க போடுறாங்க. லைவ் கிரில் குக்கிங். கொஞ்சம் பூண்டும் கொஞ்சம் உரப்பும் போட சொன்னேன். அதில் பக்கத்தில் நிற்கவே வாசம் தூக்குது. இந்த வாசனை மணக்க என்னமும் எப்பயும் சாப்பிடலாம் போல இருக்கு. ஓகே, இதை ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அவர் என்னோட தமிழில் கேட்டவர் நண்டு கறி எப்படி இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நான் சாப்பிட்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், சாப்பிட்டு முடிஞ்சு இப்போ நான் டிசர்ட் ட்ரை பண்ணணும்னு எடுத்தேன். வித்தியாசமான 4 விதமான கிளாஸ், எல்லாமே கிளாஸில் தான் இருந்தது. ஸோ இப்போ ஒவ்வொன்றா ட்ரை பண்ண போகிறேன். புடிங் நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம். வேறு லெவல். இதில் விதவிதமான 4 டிசைன் கலரில் இருந்தது. பிங்க் கலர், ப்ளூ கலர் எல்லாம். நான் இந்த ஆரஞ்சு கலர் ட்ரை பண்ணி சில நேரம் இது மேங்கோவாக இருக்கும்போது ட்ரை பண்ணுறவங்க எடுத்தேன். நான் சொன்னது தான், மேங்கோ தான் இது. இது வெண்ணிலாவாக இருக்கணும், சாக்லேட் போட்டுருக்குறாங்க. இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். மில்கில் மூஸ் சாக்லேட் நினைக்கிறேன். இது ஓரியோவாக இருக்கணும், ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. நான் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்குது. நான் அங்கே எதுவும் பார்க்கல, என்ன எழுதியிருக்குன்னு சும்மா எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாம் பேர் லெவல். ஆனால் இதோட இன்னும் ஒரு 2 ஐட்டம் ட்ரை பண்ணிவிட்டு பழங்களுக்கு போகும்னு யோசிக்கிறேன். ஓகே கைஸ், நான் சாப்பிட்டு அடுத்த என்ன எடுத்துகிட்டு வரணும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, நிறைய ஐட்டம் சாப்பிட்டோம், வயிறும் ஃபுல்லாகிட்டு கடைசியாக
பழங்கள் சாப்பிடுவோம்ட்டு பழங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இந்த மேஸில் நிறைய கெஸ்ட் இருக்கிறாங்க. நான் அவங்கள காட்டையில் வாசமெல்லோன்னு இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சும்மா இருந்தாலும் சொல்கிறேன். ஆனால் இது வந்து வித்தியாசமாக இருக்குது, பார்த்தா தெரியாது இது என்னென்று, கடிச்சு பார்த்து டேஸ்ட் பண்ணவும் தெரியும். நான் நினைக்கிறேன் இது பனானாவாக இருக்கும். இது பனானா இல்லை, இதுவும் என்னென்னு தெரியல, கடிச்சு பார்ப்போம். இந்த க்ரீமும் சாக்லேட்டும் கலந்துருக்கு. ஸோ இது எல்லாமே ஜூஸ் தான். நான் இது ஒரு நாள் ட்ரை பண்ணிருந்தேன், ட்ராகன் ஃப்ரூட். ட்ராகன் ட்ரை பண்ணி பார்ப்போம். இனிப்பே இல்லை. Vous allez faire quoi? Vous allez dormir là? Tu vas passer là? Demain, ça va. La petite. C'est là-bas? Ouais, comme ça, 40 grammes.